பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 4 முட்டையும் 4 ஸ்பூன் சுகர் சேர்த்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா முட்டையை அடிக்கும்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் முட்டையை நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு செய்யறதுக்கு நான் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். நான் பட்டர் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சமாக பட்டர் எடுத்து நம்ம சூடாக இருக்க தவாவில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையில் பிரெட் துண்டுகளை வச்சு நல்லா டிப் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு ப்ரெட்டை எடுத்து நல்லா ப்ரெட்டில் முட்டை படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்து தோசை தவாவில் வச்சுக்கலாம். தோசை தவா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா தீஞ்சு போயிட்டா நல்லா இருக்காது. அதுக்காக நான் எப்போவும் சிம்மில் வச்சு செய்வேன். இப்போது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு முட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது முட்டை நல்லா வெந்துருச்சு, ப்ரெட்டும் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, பிரெட் ஆம்லேட் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கூடுதல் சுவைக்கு கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.